வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மைதா மாவு தயிர் ரெண்டையும் சேர்த்து சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் அதை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தயிர். தயிர் நல்லா புளிச்சதாக இருந்தால் ரொம்பவே போண்டா சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தயிர் மட்டுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சோடா உப்பு சேர்க்குறதுனால போண்டா கொஞ்சம் பெருசாக உருண்டையாக வரும். அதனால தான் சோடா உப்பு சேர்க்குறோம். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா சேர்க்க வேண்டாம். இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்த அப்புறமா வெளியே எடுத்துக்கலாம். தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், உடனே கருகிரும். பாருங்கள், இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு போண்டா. இதுக்கு தயிர் ரொம்பவே முக்கியம். அதாவது தயிர் எந்த அளவுக்கு புளிப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு போண்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிளகு எல்லாம் அதில் சேர்த்துருக்கும் போது அந்த புளிப்பு மிளகு நமக்கு அதை கடித்து சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.